ஹாய் நம்மளே வணக்கம். நான் உங்கள்கிட்ட தமிழ். இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா குக்கிங் தாங்க வரும். மழை பெஞ்சிட்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல. நம்ம இப்போ சமையல் பண்ண போகிறோம். என்ன சமையல் பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பிட தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ரொம்ப புதுசாக நம்ம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் டச் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற போகிறோம். நண்டல் பிடிச்சவனோட பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமரா ஆன்லேருந்து என்னென்னமோ பேசுவாங்க வாய்க்கு வந்தபடி. நம்ம சமையல் எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். படியில் கழிச்சு இப்போதான் ஆரம்பிக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சு இவன் நேரம் வீடியோ எடுத்ததுல வேஸ்ட்டாக போச்சுடி. கம்பளை கொண்டு போட அடிச்சு போகிறா வெளியே வச்சுருக்கேன். காய்ஸ் இவ்வளோ நேரம் தக்காளி போடுறதுலேருந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அது ஃபீலாக மாறிடுச்சு பாருங்கள். போக வேற வருது. இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் பரவாயில்ல ஆட் பண்ணி விட்றேன். அதையும் பாருங்கள். சரிங்க, அரிசி போடும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு வணக்கியிருக்கேன்னு. இங்கே பாருங்கள் தீஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள் அடுப்பு கரெக்டாக நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களா இதாங்க. இப்போ அரிசி கொட்டும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம நான் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். காய்ஸ் ஒரு வழியாக அரிசி போட்டு முடிச்சாச்சு. என்னடா வெறும் அரிசி மட்டும் கிடக்குது. தண்ணி காணன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி போனாங்க. 2 பேர் போனாங்க, இன்னும் ஆளை காணோம். தக்காளி நல்லா தீஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதுதான் நானும் சரி இதுக்கு மேலே பார்த்தா வேலைக்கு ஆகுது அப்படின்னு அரிசி தூக்கி போட்டேன். பாருங்கள் வெறும் அரிசி மட்டும்தான் இருக்குள்ள, தண்ணியே இல்லை பாருங்கள். காய்ஸ் அவங்க வந்ததுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் விடாக கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுற வேண்டியதான். பாருங்கள். ஏய் அவன் தெரியுமா, இவன் வந்து அஜித் பண்ணுறான், கிழவனோட ஃப்ரெண்டு. நீ யாரோட ஃப்ரெண்டு? ஐயோ காணு சூப்பராக. இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறடா. பாருங்க காமெடி பண்ணாலும் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. இவரெல்லாம் ஜப்பானில் இருக்க வேண்டிய ஆளே இங்கே இருக்காரு. நம்ம வீட்டு அப்பான்ல இருக்குது, அலிபான்ல இருக்குது. ஆப்பிரிக்கா யானை பார்த்துருக்கீங்களா? இல்லையே பார்த்தா அது பார்த்தா யானை மாதிரியே தெரியுது. யாரா நீ? அட பண்ணிக்கிட்டியா? சிரிப்பே வரல. காமெடி அலிபான்ல இருக்குது. உங்களுக்கு என்னடா தெரியும்? அலிபானே ஜப்பான்ல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் சும்மா எல்லாம் என்னென்னமோ வளர்றாங்க. இந்த பைத்தியத்தோட சேர்ந்து நம்மளாம் வீடியோ கண்டினியூ பண்ணுது. அப்போ அதே வீடியோ கண்டினியூ இங்கே பாருங்க. இவனுங்க எதுக்கு இந்த மண்டலாட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ல வீடியோ ஆன் பண்ண தெரியல. செல்லையே ஆன் பண்ண தெரியல. விளையாண்டு பழக்கம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்னா தமிழ்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு, வெளி விளையாட்டு. என்ன வெளி விளையாட்டுன்னு கேளுங்க. கபடி, கிரிக்கெட், அப்புறம் வாலிபால், அப்புறம் டென்னிஸ். கபடியில் 2 பிளேயர் சொல்லுங்க. ஒன்றும் தெரியாது. சுதாகர் இருக்கலாம். அப்புறம் ஒருத்தர் பேர் தெரிஞ்சுக்கலாம். சபரி. அடுத்து சொல்லுங்க. சபரிங்கிற மாதிரி லோகேஷ். யார் அவன்? எந்த ஒரு கபடி பிளேயர்? गाइस எங்க ஊர்ல கபடி விளையாடுறவங்க பேர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அண்ணன் வீடியோ பார்க்குற லோகேஷ் அண்ணே. அதான் சத்தியமா அந்த அண்ணன் இப்போ இந்த வீடியோ பார்க்கணும். நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல நான் லோகேஷ் அண்ணா இந்த வீடியோ பண்ணா கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்க வீடியோல வந்து பார்க்கும். நான் பாருனா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி இப்போ गाइस மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் மீ டிஎம்எஸ் போட்டீங்கன்னா நம்ம இப்போ முன்னாடி இட்ஸ் மீ டிஎம்எஸ் இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தீங்கன்னா டிஎம்எஸ் தமிழ் போடுங்க. நம்ம வீடியோ வரும். நம்ம வீடியோ வர பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் வரும். ஸ்டோரி இப்படி வருது. வெந்திருச்சான்னு தெரியல. சோறு வந்துருச்சு गाइस. ஆனா தண்ணி அதிகமா ஊத்தியாச்சு. அதான் நீங்க பாருங்க சோறு வெந்திருச்சான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி
வெந்துருச்சு காய்ஸ். கஞ்சி வடிகட்டுற மாதிரி தண்ணி வடிகட்டியா? இல்லைங்க guys, இது அப்படியே விட்டு தான் போறாங்க. அப்படியே விட்டு போயிருக்கு. நீ கேள. ஆமா இலைய இருக்கு சொன்னேன். அந்த தலைவர் பக்கத்து வீட்டுல திருடிட்டு வந்துறீங்களா? பக்கத்து வீட்டுல திருடிட்டு வந்துறீங்க. மாதிரி இலை திருட போறோம். நீ ரெடியா? இப்படி வேகுது, மழையிலேயே வேகுதுன்னா எந்த அளவுக்கு நீ கத்தி எடுத்துட்டு வந்தியா? ஒருத்தர் கொலை பண்ணிட்டு பிரச்சனை போறோம். ஏய் அப்படியே இனியா வீட்டுல போய் இப்ப 3 தட்டு எடுத்துக்கோ. ஒரு தட்டுக்கு இன்னும் 2 தட்டு எடுத்துக்கோ. அப்படியே கத்தி எடுத்துட்டு வந்து இலையிரு. எதுக்குங்க காய்ஸ் கீழே உட்காந்து திங்க முடியாது காய்ஸ். அதனால தட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்றோம். சாப்பிட்றப்போ வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செம வேகட காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் ஸ்டோரேஜ் காய்ஸ் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இலைய இருக்கு போக சொல்கிறேன். மாமாடி ஏன்டா? ஏய் ஏய் சரிடா ஐயா கேட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கடா. காய்ஸ் இங்கே பாருங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கஞ்சாட்டு இருக்குது பார்க்கலாம். நம்ம பாருங்க டபுள் மீனிங்கில் பேசுவாங்க. காய்ஸ் அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இதில் வச்சுருந்தா இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வச்சுருந்தா சரியா போயிருன்னு நினைக்கிறேன். ஏன்டா ஒரு 3 இலை வேண்டா என்ன துணி வெட்டிட்டு வர கைஸ். அது எப்படி சார் கைஸ் 3 பேர் சோறு திங்கிறது? இனியா இது 10ஆவது போய் இன்னும் இது மாதிரி கைஸ் ஒரு வழியா நம்ம சாப்பாடு ஆக்கி முடிச்சாச்சு. அங்கே பாருங்க இப்போ அங்கே உட்காந்துட்டு நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இங்கே பாருங்க சாப்பாடு பாருங்க என்ன கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு பாருங்களா. உப்பு தான் காய்ஸ் கொஞ்சம் அதிகம். மிச்சம் எல்லாரும் ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.